ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அப்புவாரி கிரியேஷன்ஸ். டுடே பீட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சுகர் பீட்டில் நம்ம அதிகமாக பீட்ஸ் ஒர்க் பண்ணும்பொழுது சுகர் பீட்ஸுக்கு ஃபில்லிங்காக அதிகமாக நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லா டிசைனுமே நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் பீட்ஸில். சரிங்களா? இதில் வந்து கம்பெனி வந்து ப்ரீஸோ நல்லாயிருக்கும், ப்ரீஸோயான்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி இருக்குது. அதுக்கப்புறம் ஏ ஸ்டாரு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இதில் பெஸ்ட்டு வந்து ப்ரீஸோ வந்து நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து கோல்டு கலரில் சுகர் பீட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பஞ்ச் பீட் பார்க்கலாம். பஞ்ச் பீட்டில் இது மூணாம் நம்பர் பீட். இது வந்து பஞ்ச் பீடு கடையில் கேட்கும்பொழுது பஞ்ச் பீடுன்னு கேட்டிங்கனாக்கா தருவாங்க. ஒரு பஞ்சில் வந்து 12 ஸ்டாண்ட்ஸாக ஏதோ இருக்கும், சரியாக தெரியல எனக்கு, நான் கவுண்ட் பண்ணதில்லை. சரிங்களா? ஏன்னா நான் மொத்தமாக வாங்கிடுவேன். சரிங்களா? ஏரியாவுக்கு ஏரியா வந்து சைஸஸ் வந்து மாற்றி சொல்கிறாங்க. இப்போது இங்கே 3ஆம் நம்பர் சொல்கிறோம். இதுவே சென்னையெல்லாம் போய்ட்டு பாரிஸ்லாம் வாங்கினோம்னாக்கா 2ஆம் நம்பர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சைஸை வந்து. சரிங்களா? இது வந்து பஞ்ச் பீடு. இதில் வந்து வெரைட்டி வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது. நான் வச்சுருக்கிறது வந்து கோதுமை பீடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஷேப் வச்சுருக்கேன். இதையும் கோதுமை பீடுன்னு தான் சொல்கிறாங்க. எங்கள் ஏரியா சைடில் வந்து இது ரெண்டு ஷேப்புமே வந்து கோதுமை பீடுன்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 0 சைஸ் பீடு. இது வந்து 0 சைஸ் பீடுன்னு சொல்கிறாங்க இங்கே. சரிங்களா? இதில் வந்து இப்போ சுகர் பீட்ஸில் வந்து கலர்லாம் இருக்குது. கலர் வந்து இது வந்து ஒயிட். சுகர் பீட்ஸில் வந்து கலர்ஸ் இருக்குது. ஒயிட் கலர் இருக்குது. இது வந்து சிமெண்ட் கலர் சொல்லுவோம், இல்லை கிரே கலர் சொல்லலாம் இல்லையா? இந்த கலர் இருக்குது. மல்டி கலர், கோல்டுலேயே மல்டி கலர் இருக்கும். மல்டி கலர் மாதிரி இருக்கும், அது இருக்குது. இது வந்து ப்ளூ கலரு. இந்த மாதிரி எல்லா கலர் அவைலபிள் இருக்குது எல்லாமே. அதேமாதிரி பஞ்ச் பீட்டில் கூட கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஒயிட் கலர், பேர்ல் கலர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒயிட் கலர் வந்து ஒயிட் பேர்ல்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கலர்ஸும் இருக்குது. அதே மாதிரி ரெட் ஆர் ப்ளூ, க்ரீன், அந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போது இன்னும் பேசிக் லெவலில் இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் போக போக டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? இப்போது நான் வந்து ஒரு ஸ்கொயரில் வந்து ஒரு 5 லைன்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போது இன்றைக்கி கிளாஸில் வந்து இதை தான் பார்க்க போகிறோம். நான் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். சரிங்களா? அப்படியே கிளாஸும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பென்சிலால் போட்டிருக்கேன். பென்சிலால் போட்டால் ஒரு டார்க்காக ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து நல்லா டார்க்காக கிழிக்கிறதா இருக்குது. இதுவே மார்க்கர்னாக்கா நல்லா கிளியராக தெரியும் வீடியோவுக்காக. சரி, இன்றைக்கி பென்சிலில் தான் போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து இதில் வந்து 6 லைன்ஸ் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து நம்ம எப்படி பீட்ஸை வந்து போட்டுட்டு வரலாம், எப்படி பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இந்த ஸ்கொயரில் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து 3ஆம் நம்பர் பஞ்ச் பீடு தான் எடுத்திருக்கேன். பஞ்ச் பீட்டில் இன்றைக்கி நான் துளிப் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். அயன் நீடில் வந்து அட்வான்ஸ் லெவலில் நம்ம பார்க்கலாம். அயன் நீடில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் துளிப் நீடிலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்காக நான் பஞ்ச் பீடு எடுத்திருக்கேன். பஞ்ச் பீடை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி யூஸ் பண்ணணும் பஞ்ச் பீடு. இதிலேருந்து மணியை வந்து தனியாக எடுக்கக்கூடாது, எடுத்துகிட்டு தனியாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி பிடிச்சிக்கணும். சரிங்களா? இதில் வந்து 3 பீடே அதிகமாக. சரியா? இது பெரிய பீடாக இருக்கும். நான் 14ஆம் நம்பரில் யூஸ் பண்ணுறேன். இதை விட நீங்கள் சுகர் பீடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 23ஆம் நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரிங் த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். பிகினர் லெவல்ன்றதுக்காக நான் வந்து ஜரியில் வந்து இன்றைக்கி போட்டு காட்டுறேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த ஸ்கொயரில் நம்ம சுற்றி கட்டமாக எப்படி வந்து நம்ம பீட்ஸை வந்து போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் லாக் வச்சுட்டு, சரிங்களா? ஆப்போசிட்டில் லாக் வச்சுட்டு ஒரு பீடாக தள்ளுறோம். பீட்ஸ் வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். சரிங்களா? இப்போ பீட்ஸ் வந்து மீடியம் சைஸ் ஆனால் இந்த பீட்ஸே நம்ம 2 கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுகர் பீட்ஸ்லாம் இருக்குது இல்லையா? சுகர் பீட்ஸ்லாம் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்றதுக்காக 3 4ன்னு வச்சுலாம் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது. சுகர் பீடு வந்து ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணும்பொழுது 2 பீடுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது. சப்போஸ் அந்த மாதிரி 3 4ன்னு வச்சு ஸ்டிச் பண்ணோம்னாக்கா ஃப்ரேமில் இருக்கிற வரைக்கும் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். நம்ம ஃப்ரேமை விட்டு கிளாத்தை எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது மாதிரி ஒரு மாதிரி லூஸாக தொங்குற மாதிரி இருக்கும். ஃபிட்டிங்காகவே கிளாத்தில் உட்காராது. சரிங்களா? எப்போவுமே பீட்ஸ் வந்து பெரிய பீட்ஸ் இருந்தால் சிங்கிளாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ்னாக்கா டபுளாக வச்சுக்கோங்க. சுகர் பீடும் டபுளாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஆடாது. இப்போ வந்து நான் இதை ஒரு 3 4ன்னு கொடுத்தனாக்கா அப்படியே தூக்கிக்கிட்டு வரும். சரிங்களா?
இன்றைக்கி நான் வந்து டபுளாக கொடுக்கல, சிங்கிளாக தான் கொடுக்குறேன். நம்ம அயன் நீடில் பீட்ஸ் நீடில் அயன் பீட்ஸ் நீடில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். இப்போது இந்த கார்னர் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த கார்னரில் இப்படி பீட்ஸை வச்சுட்டு பீட்ஸ் வந்து லாஸ்ட்டாக இது கரெக்டாக எண்டாக முடியுதா? பீட்ஸை வந்து இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி லாக் கொடுத்துட்டு, சரிங்களா, டபுள் லாக் கொடுத்துட்டு அப்படியே இந்த லைனுக்கு தானே இப்போ நம்ம போக போகிறோம், சரிங்களா? அந்த லைன் போகிறதுனால இங்கே கரெக்டாக அந்த ஜரியை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துக்கணும், சரியா? கொடுத்துட்டு நம்ம இந்த லைன்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்படி, சரிங்களா? இப்போ நான் ஸ்டிச் பண்ணும்பொழுது கரெக்டாக இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஸ்கொயர் வந்து கரெக்டாக கிடச்சிரும், சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். பிகினர் லெவலுன்றதுனால நம்ம இப்போ ஜரியில் பண்ணுறோம். ஜரியில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜரியில் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து சீயிங் த்ரெட்டில் பண்ணும்போது இல்லை நரம்பில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், சரிங்களா? நான் சிங்கிளாக ஸ்டிச் பண்ணுறேன், அதில் தான் கொஞ்சம் டைம் ஆகுது. அதே மாதிரி எனக்கு வந்து அயன் நீடில் ப்ராக்டிஸ் ஆனதுனால இப்போது இதில் ரொம்ப நாள் கழித்து நான் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் அப்படி இல்லைனாக்கா ஒரு 1/2 hour வந்து இதிலே நான் மறுபடியும் ஸ்டிச்சஸில் பீட்ஸை வந்து போட்டேனாக்கா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் வரும். துளிப் நீடில் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ அயன் நீடில்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவேன் நான். இப்போ பாருங்கள், இப்போது இங்கே வரும்பொழுது இங்கே கரெக்டாக ஒரே ஈவனாக வந்துடுச்சு. அதனால் நம்ம வந்து ஜரியை எடுத்துகிட்டு வந்து இங்கே லாக் கொடுத்துட்டு இங்கே மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஒரு லாக் கொடுத்துக்கிட்டோம், சரிங்களா? இந்த ஷார்ப்னர் கொடுக்கறதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து கேப் இருக்குது, சரிங்களா? இங்கே கேப் இருக்குது இல்லையா? ஸோ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துடுச்சுனாக்கா நீங்கள் இந்த மெத்தடில் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க லாக் வச்சு. இப்போது இங்கே வந்து கேப் இருக்குது, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேப் இருக்குது இல்லையா? கேப் இருக்கிறதுனால இங்கேருந்து நம்ம வெறும் ஜரியை லாக் வச்சு இங்கேருந்து பீட்ஸை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே கேப் இருக்குது, இங்கேருந்து ஆப்போசிட் லாக் வச்சு எடுத்துக்கிறேன், 2 லாக் வச்சு எடுத்துகிட்டு இப்படி கொண்டு போகிறேன் நான். இப்போ பாருங்கள், பீட்ஸ் வந்து இப்படி வச்சு இப்படி கொண்டுட்டு போகிறேன். உங்களுக்கு வந்து கரெக்டாக முடிஞ்சிடுச்சுனாக்கா, அந்த கோட்டில் கரெக்டாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட் மெத்தட் இங்கே இருக்குது இல்லையா, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை கேப் வருது அப்படின்னாக்கா, இப்போ நான் வச்சேன் இல்லையா, வெறும் ஜரி வச்சு லாக் வச்சு திரும்பினேன் இல்லையா, அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் பாருங்கள், எனக்கு வந்து இங்கேயும் கேப் இருக்குது. இப்போ கேப் இருந்தால் என்ன பண்ணணும், கேப் இருந்தால் ஜரியை வச்சு இப்படி ஒரு லாக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு பீட்ஸு இந்த ஆங்கிளில் கொடுத்து நம்ம திருப்புறோம். இப்போ வந்து பீட்ஸ் வந்து நான் வந்து துளிப் நீடில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு மணி கொஞ்சம் கீழே செஞ்சிருச்சு. அதனால நான் வந்து பஞ்சில் இருந்து எடுக்காமல் தனியாக கீழே இருக்கிறத வந்து நான் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, சரிங்களா? அந்த மாதிரி பஞ்ச் பீட்ல இருந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மணி கொஞ்சம் கீழே கொட்டிடுச்சு. இப்போது அவுட்டரில் வந்து நம்ம முடிக்க பொழுது இது பாருங்கள், இப்போது டபுள் பீட் வச்சாலும் எக்ஸ்ட்ரா வரும், சரிங்களா? அந்த கார்னரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகுது இல்லையா? இந்த டைமில் என்ன பண்ணணும்னாக்கா, பீட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் கேப் இருக்குது, அதனால நம்ம ஜரியை கொஞ்சம் தள்ளி இப்படி வச்சு நம்ம லாக் வச்சுக்கலாம்,
சரிங்களா. இங்கே பீட்ஸ் வந்து இப்போ ஒன்று தான் கொள்ளும் அப்படின்னா நீங்கள் ஒன்று வச்சு கொஞ்சம் தான் கேப் இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை 2 பீட்ஸுமே கொள்ளும் அப்படின்னாக்கா 2 பீட்ஸுமே நல்லா டைட்டாக இருக்க வச்சு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா. எனக்கு வந்து கொஞ்சம் கேப் தான் இருக்கிறதுனால நான் வந்து இங்கே வந்து லாக் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக முடியுது இல்லையா, இங்கே எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா. இப்போது அவுட்டரில் நம்ம போட்டாச்சு. இப்போது உள்ளே இருக்கிற லைனில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த பீட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கோட்டுக்கு இந்த பீட்ஸுக்கு அடியில் போயிட்டு நம்ம அந்த செயின் ஸ்டிச் வந்து எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா. இங்கே வந்து ஆப்போசிட்டில் வந்து லாக் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா லாக்கும் வைக்க முடியாது. சரிங்களா. அந்த கோட்டுக்கு நேராக அந்த பீட்ஸுக்கு அடியில் போயிட்டு இந்த ஜரியை வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். சரிங்களா. எடுத்துகிட்டு இங்கேருந்து நான் வந்து பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ முடிக்கும் பொழுது அதே சேம் ப்ரொசீஜரில் பாருங்கள், இது உள்ளாரையும் முடிக்கலாம். சரிங்களா. இப்போது இது உள்ளாரையும் முடிக்கலாம், அவுட்டரில் இந்த ஜரிக்கு மேலேயும் நம்ம முடிக்கலாம். சரிங்களா. இந்த இன்னர்லேயும் முடிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜரியை எடுத்துகிட்டு வந்து இந்த ஜரி மேலேயே வச்சு லாக் வச்சு முடிக்கலாம். அந்த கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு அட்ஜஸ்ட் வரும், ஏன்னா இப்போ அப்படியே கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம வந்து பண்ண முடியாது. சரிங்களா. கரெக்டாக தான் வரணும் அப்படிலாம் பண்ண முடியாது, முன்ன பின்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வைக்கணும். கொஞ்சம் கேப் இருக்கும், கொஞ்சம் கேப் இருக்குன்னா ஜரி வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ரொம்ப அப்படியே கரெக்டாக இருக்குன்னா அப்படியே வச்சு லாக் வச்சு வச்சிடலாம். சரிங்களா. இப்போது இந்த பீட்ஸுக்கு அடியிலேருந்து கொடுத்துட்டு இதே மாதிரி நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன் இந்த 4 லைன்லையும். இப்போது சென்டரில் இந்த லைன் எல்லாமே நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஆங்கிளில் வந்து ஹரிசாண்டல், இப்போ வெர்டிக்கலில் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஹரிசாண்டலில் போடலாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது அதே மாதிரி தான் இந்த பீட்ஸுக்கு அடியிலேருந்து நான் ஜரியை வெளியில் எடுக்கிறேன். சரியா. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்போது கொஞ்சம் டைட்டாக இருக்குது இல்லையா, டைட்டாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். ரொம்ப டைட்டாக இருந்தாக்கா ரொம்ப டைட்டாக இருந்தாக்கா, ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் தான் மணிக்கு கொஞ்சம் தான் இடம் இருக்குது, கொஞ்சம் விலக்கி விட்டு அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்படின்னா மட்டும் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த செகண்ட் பீடு வந்து வைக்கிறேன். வச்சுட்டு இந்த லைன் இருக்குது இல்லையா, கேப் இருக்குது இல்லையா, இந்த கேஃபுக்கு நடுவில் ஜரி எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த லைனில் நான் வந்து லாக் வைக்கிறேன். சரிங்களா. திரும்ப பாருங்கள், இப்போ டபுளாக கொடுக்குறேன் பாருங்கள். இந்த லைனில் வந்து இப்போ வந்து இங்கே பீட்ஸ் தடுக்குது. சரிங்களா. பீட்ஸ் தடுக்குது இல்லையா, இப்படி தடுக்கும் பொழுது இப்போ பீட்ஸ் வந்து தடுக்காத பொழுது இந்த சந்தில் கொடுத்து நம்ம ஜரியை கொடுத்து இங்கே இந்த பக்கம் லாக் வச்சுக்கிறோம். இப்போ இங்கே வந்து எனக்கு வந்து இந்த பீட்ஸ் வந்து தடுக்கிறதுனால லூப்பை பெருசாக வெளியில் இழுத்து, சரிங்களா, லூப்பை வந்து பெருசாக வெளியில் இழுத்துட்டு வெளியில் இழுத்து இந்த பீட்ஸு உள்ளார இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பீட்ஸுக்கு உள்ளார இந்த ஜரியை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இது விட்டுறாமல் அப்படியே இந்த பக்கம் லாக் வச்சுக்கிறேன். இப்போது திரும்ப வந்து பீட்ஸை வந்து நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி வந்து லூப்பை வந்து வெளியில் எடுத்து அந்த மெத்தடை பார்த்தோம். அப்படி இல்லைனா திரும்ப இந்த கேஃபில் இதுக்கு பக்கத்துலேயே கேஃபை கொஞ்சம் தள்ளி இங்கே நம்ம வந்து லாக் வச்சுக்கலாம். சரிங்களா. பீட்ஸில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ரொம்ப அட்ஜஸ்ட் ஆகக்கூடாது, வளையிற மாதிரி வரக்கூடாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி. சரிங்களா. அங்கே பாருங்கள், இந்த கேஃபில் நான் வைக்கிறேன். சரிங்களா. இதே மாதிரி தான் சென்டரில் நம்ம கொடுத்துக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஸ்கொயர் வந்து ரொம்ப சின்னதாக போட்டிருக்கேன், அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது நல்லா பெருசாக போட்டுக்கலாம். அதே மாதிரி இவ்வளோ சின்ன ஸ்கொயருக்கு வந்து நான் வந்து இவ்வளோ பெரிய பீட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மினிமம் சைஸ் யூஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். சுகர் பீடு இல்லை இதை விட ஒரு 2ஆம் நம்பர் பீடை வந்து யூஸ் பண்ணால் அதில் நல்லாயிருக்கும். நான் வந்து 3 யூஸ் பண்ணுறேன், இதுக்கு கொஞ்சம் அதிகம் தான் இது. சரிங்களா. அதனால தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இடம் வந்து பத்தலை. சரிங்களா. நீங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது நல்லா பெருசாக இங்கே பாருங்கள், நான் ஒர்க் பண்ணுறதை காட்டுறேன். சரிங்களா. அங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பாக்ஸுக்கே 2ஆம் நம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா.
இந்த மாதிரி நேரம் சொன்னோம் இல்லையா, அதே சேம் மெத்தடில் தான் நம்ம வந்து பீட்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த குறுக்கால போடும்பொழுது இது வரைக்கும் வச்சுட்டு வந்துட்டு இந்த கேப்புக்கு சந்து நடுவில் தெரியுது இல்லையா, இதில் வந்து ஜரியை எடுத்துகிட்டு வந்து அந்த பக்கமே லாக் வைக்கக்கூடாது. இந்த ஒரு லைன் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த லைனில் தான் இங்கே வந்து தான் நம்ம வந்து லாக் வைக்கணும். சரிங்களா? நல்லா பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சின்னதாக போடுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் இடம் வந்து பத்தலை, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் பெருசாக போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதை ஃபில்அப் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது அந்த பெரிய பீட்ஸ்னால கொஞ்சம் சரி வராதனால நான் சின்ன பீட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் கரெக்டாக வந்திருக்கும். சரிங்களா? கலர் பீட்ஸ் வச்சு நான் ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு சென்டரில் நம்ம சிங்கிள் பீடாக வைக்கலாம். சரிங்களா? இப்போது அவுட்டரில் பார்க்கலாம் பாருங்கள். இப்போது சிங்கிள் பீடு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ சிங்கிள் பீடு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லாக் வச்சு எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லாக் வைப்போமா, வச்சுட்டு இப்போ சிங்கிளாக நம்ம தனித்தனியாக வைக்க போகிறோம்னாக்கா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் எண்ணாட்டு வைக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. இப்போது ஒரு லாக் வச்சுட்டு லூப்பை வந்து வெளியில் எடுத்துக்கணும். லூப்பை வந்து நல்லா வெளியில் எடுத்துக்கிட்டு இப்படி லாக் வச்சுக்கணும். இது வந்து பீடு வந்து செட் ஆகிடும். சரிங்களா? இப்போ திரும்ப பாருங்கள், இது உள்ளாரே நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது லாக் வச்சு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஜரி எடுத்துக்கிட்டு பீட்ஸை வந்து இன்செர்ட் பண்ணுறேன். சரிங்களா? இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு லாக் வச்சுக்கிட்டு லூப்பை வந்து வெளியில் பெருசாக இழுத்துக்கிட்டேன். இழுத்து அந்த பீட்ஸை வந்து கவர் பண்ணுறேன். இந்த லூப்பால் அந்த பீட்ஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். சரிங்களா? பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு இப்படி கையால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே லூப் இழுத்திங்கனாக்கா செட் ஆகிடும். சரிங்களா? இப்போ திரும்ப பார்க்குறீங்களா? வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாக் போட்டுக்கிறேன். போட்டுட்டு பீட்ஸை வந்து இப்போது 1 டைம் லாக் வச்சேன். இப்போ வந்து 2 டைம்ஸும் நம்ம லாக் வச்சு எண்ணட் போட்டுக்கலாம். லூப்பை வந்து இந்த மாதிரி வெளியில் இழுத்துட்டு, சரிங்களா? வெளியில் இழுத்துட்டு, சரிங்களா? த்ரெட் இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா லாக் விழுந்துடும். திரும்ப பாருங்கள். டூ டைம்ஸ் லாக் வைக்கிறேன் அதில். சரிங்களா? லாக் வச்சுட்டு, சரிங்களா, லூப்பை பெருசாக வெளியில் இழுத்து இந்த பீட்ஸ் வந்து கவர் பண்ணிடணும். நம்ம அர்ஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறோம், இப்போ ப்ளவுஸில் வந்து அங்கங்கே டிசைன் வருது, சிங்கிளாக வருதுனாக்கா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது மட்டும் இதெல்லாமே போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. சரிங்களா? லாஸ்ட்டில் பண்ணும்பொழுது இந்த லாஸ்ட்டாக பண்ணுற பீடுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. நார்மல் எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி ஸ்கொயர் வந்து ஃபஸ்ட்டு காட்டினா இல்லையா, அதே மாதிரி நம்ம ஸ்கொயர் நல்லா பெருசாக போட்டு இந்த மாதிரி பீட்ஸை வந்து இதே சேம் மெத்தடில் ஃபாலோ பண்ணிவிட்டு சென்டரில் இந்த செகண்ட் சொல்லி கொடுத்தோம் இல்லையா, இந்த மெத்தடில் இந்த பீட்ஸ் வந்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.